ஹாய், ஐ எம் ஸ்வஸ்திக் ஃப்ரம் SRT தமிழ் என்டர்டைன்மெண்ட். இது ஒரு பொழுதுபோக்கு செய்தி சேனல் தமிழில். இன்னைக்கு நாம ஸ்டாக் ஃபோட்டோஸ் எப்படி வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்ல யூஸ் பண்றது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம டெஸ்க்டாப், லேப்டாப் அதில் வந்து ஸ்டாக் ஃபோட்டோஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 கண்டிப்பாக இருக்கணும். பெரும்பாலும் அது நம்ம பணம் கொடுத்து வாங்கியிருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் 365 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே கிடைக்கும். ஆனால் பணம் பாருங்க $99.99 per year. அதான் வந்து மைக்ரோசாஃப்ட் 365 ஒரு ஃபேமிலிக்கு. ஸோ அவ்வளோ பணம் கொடுத்து நம்மளால வாங்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஃப்ரீயா கிடைக்குது ஆன்லைன்ல. சோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். How to get மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அந்த வீடியோ பாருங்க, வேணா கூட இந்த இடத்துல கொடுக்குறேன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். கூகுள் குரோம் அந்த மாதிரி ப்ரௌசர்ல போயிட்டு office.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்னுடைய அந்த வெப் பேஜ் வரும். நம்ம சைன்இன் கொடுத்துக்கலாம். சைன்இன் பண்றது ரொம்ப ஈஸி. இது ஃப்ரீ. இதுவரைக்கும் நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணல அப்படின்னா இங்கே கேட்கும், நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஹாட்மெயிலில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ தான் இது, எந்த பணமும் இல்லை. ஸோ அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு யூசர் நேம், பாஸ்வேர்டு கொடுத்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா சைன்இன் கேட்கும். சைன் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு ஆன்லைனில் ஃப்ரீயாக கிடைக்குது. நம்ம ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எங்கே போனாலும் நம்ம மொபைல்லேயே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ஃபைல்ஸ் எல்லாமே அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ பவர் பாயிண்ட் கிளிக் பண்ணி போறேன். ஸோ பவர் பாயிண்ட் நியூ பிளாங்க் பிரசன்டேஷன். நம்ம நார்மலா நம்ம லேப்டாப், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ல பவர் பாயிண்ட் எப்படி ஓபன் பண்றோமோ அதே மாதிரி இப்போ ஆன்லைன்ல மைக்ரோசாஃப்ட் 365 ஓபன் பண்ணியிருக்கோம். நமக்கு ஃப்ரீ தான். திரும்பவும் சொல்கிறோம், இது ஃப்ரீ. அதனால் நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். கூகுள் டிரைவில் நம்ம எப்படி நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோமோ அதே மாதிரி இதுலையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்லைட்ஸில் நம்ம எப்படி ஸ்டாக் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட் 365 ஆன்லைனில் ஓப்பன் ஆயிருக்கு. மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இன்சர்ட் போயிடுங்க. பிக்சர்ஸ், இன்சர்ட் பிக்சர்ஸ், ஸ்டாக் இமேஜஸ். ஸ்டாக் இமேஜஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஸ்டாக் இமேஜஸ் இங்கே கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே இமேஜஸ், ஐகான்ஸ், கட் அவுட் பீப்புள், ஸ்டிக்கர்ஸ், இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் நிறைய இருக்குது. நமக்கு எது தேவையோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லைட்ஸுக்கு இது எல்லாமே நமக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி டைமண்ட் சிம்பிள் இருந்தால் அது அமௌண்ட் கட்டி வாங்குறவங்களுக்கு நமக்கு அது தேவையில்ல. ஃப்ரீயாகவே நிறைய கிடைக்குது. அதனால் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கிறது வேணும்னாலும் லேண்ட்ஸ்கேப் கிடைக்கும். உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் வேணுமோ அந்த ஃபோட்டோஸ் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இன்சர்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இதை எவ்வளோ பெருசுனாலும் நம்ம ட்ராக் பண்ணி பெருசு பண்ணிக்கலாம். நமக்கு அதனால் ஃபோட்டோஸ் எதுவும் கிளார் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் தெரியவே தெரியாது. ரைட் கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துக்கலாம். நம்ம அந்த டெக்ஸ்ட் எல்லாமே இங்கே தெரியும். ஸோ நம்ம டெக்ஸ்ட்டுக்கு கலரை மாற்றிக்கலாம். இன்சர்ட் பிக்சர்ஸ், ஸ்டாக் இமேஜஸ். ஸோ உங்களுக்கு என்ன ஸ்டாக் இமேஜஸ் வேணுமோ அதை எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். நிறைய டன் கணக்காக இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன நமக்கு டாப்பிக்கில் தேவையோ அந்த டாப்பிக்கில் கூட நம்ம இங்கே சர்ச்சில் டைப் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ எஜுகேஷன் சம்மந்தமாக நிறைய வருது பாருங்கள். நமக்கு எது தேவையோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமண்ட் சிம்பிள் இருக்குது, பணம் கொடுத்து வாங்குறது, அது நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது. ரெண்டாவது இருக்கக்கூடிய டேப் ஐகான்ஸ். நிறைய ஐகான்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்டான ஐகான்ஸ் இருக்கு. நமக்கு என்ன ஐகான்ஸ் வேணுமோ அந்த ஐகான்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த ஐகான்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே நம்ம நகர்த்தி வச்சுக்கலாம். இந்த இமேஜஸ் எல்லாமே ஸ்மாலாக இருக்கா, பிக் இருக்கா அப்படின்ற கவலையே தேவையில்லை. ஏன்னா இது SVG ஃபைல் அப்படின்றதுனால நம்ம எப்படி வேணால் ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன ஸ்டாக் இமேஜஸ் நம்ம வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கலர் வேணுனாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டாக் இமேஜஸை கிளிக் பண்ணிட்டு கிராஃபிக்ஸ், அதில் நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, கிராஃபிக்ஸ் ஃபில் அப்படின்றத நம்ம டவுன் பண்ணிட்டு நமக்கு பிடிச்ச கலர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டாக் இமேஜஸ்க்கு நம்ம பிடிச்ச கலரை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஐகான் கட் அவுட் பீப்புள். இங்கே நிறைய பீப்புள் கட் அவுட் இருக்குது. நமக்கு எந்த இமேஜ் தேவையோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிம்பிள் இருக்கிறது நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது ப்ரீமியம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். மற்றதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ நிறைய இருக்குது. அதனால் நம்ம ப்ரீமியம் பணம் கொடுத்து வாங்கணுன்ற அவசியமே இல்லை. நமக்கு எது வேணுமோ அதை நம்ம கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுத்துக்கலாம். வாவ், சூப்பர், அழகாக இருக்கும். இது SVG அப்படின்றதுனால நம்ம சின்னது பெருசாக வேணால் நம்ம மாற்றிக்கலாம். அந்த ஃபோட்டோஸ் எந்த டிஃப்ரெண்ட்டும் மாறாது, நமக்கு அப்படியே பக்காவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நமக்கு ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. நமக்கு என்ன ஸ்டிக்கர்ஸ் வேணுமோ அந்த ஸ்டிக்கர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜோக்கர் சிம்பிள் அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. நம்ம எல்லாமே ரீசைஸ் பண்ணிக்கலாம். அதான் இதில் பெஸ்ட்டு. ரீசைஸ் பண்ணாலும் நமக்கு அந்த குவாலிட்டி கொஞ்சம் கூட மாறாது, பக்காவாக இருக்கும் குவாலிட்டி. குழந்தைங்க தேவையில்லாமல் கார்ட்டூன்ஸ் அல்லது வேறு ஏதாவது செல்ஃபோனில் சும்மா பார்த்துட்டு இருக்காங்க யூடியூப்ல எல்லாமே. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நியூஸாக ஏதாவது கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்டாகவும் கற்றுக்குவாங்க. இந்த மாதிரி ஸ்டாக் இமேஜஸ் அவங்களுக்கு யூஸ் பண்ண கற்றுக் கொடுங்க. ஸோ அஞ்சாவதாக இருக்கிறது இல்லுஸ்ட்ரேஷன்ஸ். இதில் உங்களுக்கு எது வேணுமோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ட் கொடுத்துட்டு போகிறோம். நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி இழுத்து நம்ம வச்சுக்கலாம். நல்லா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. சூப்பராக இருக்குது. ஒரு அருமையான ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம இது ஸ்லைட் ஷோ யூஸ் பண்ணி நம்ம ஸ்லைட் ஷோவாகவும் பார்த்துக்கலாம். அனிமேஷன் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு இது கற்றுக் கொடுங்க. ஸ்டாக் ஃபோட்டோஸ் மைக்ரோசாஃப்ட் வேர்டு, எக்ஸலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சொல்லி தந்த மாதிரியே நல்லா அழகாக இருக்கும். ஏதாவது கம்பெனிங்களுக்கு ஃப்ளையர்ஸ், போஸ்டர் ஏதாவது
கிரியேட் பண்ணனாலும் இந்த ஸ்டாக் ஃபோட்டோஸை யூஸ் பண்ணி நம்ம அதெல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுக்கிறவங்களுக்கு அவங்களுக்குலாம் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஃபைல் சேவ் ஆஸ் கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நமக்கு ஆன்லைனில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எங்கேருந்தாலும் நம்ம அதை எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஒன் டிரைவில் சேவ் ஆகும். அப்படி இல்லைன்னா டவுன்லோட் காப்பி கொடுத்துக்கலாம். டவுன்லோட் ஆஸ் பிடிஎஃபாகவும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் காப்பி கொடுத்தோம் அப்படின்னா டவுன்லோட் ஆகிடும், நம்மளுடைய கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆகிடும். ஜஸ்ட் ப்ரெசன்டேஷன் 2 அப்படின்னு இருக்கு, நான் அப்படியே சேவ் பண்ணுறேன். இது அப்படியே நான் ரைட் கிளிக் பண்ணி ஷோ ஃபோல்டர் கொடுக்குறேன் பாருங்க. என்னுடைய டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ பாருங்க, நான் இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். என்கிட்ட மைக்ரோசாஃப்ட் வேர்டு 2019 இருக்கு. ஸோ மைக்ரோசாஃப்ட் வேர்டு 2019 ஓப்பன் ஆகிடும். உங்கள் சிஸ்டத்தில் என்ன நீங்கள் ஆஃபீஸ் பேக்கேஜ் வச்சிருக்கீங்களோ அதில் ஓப்பன் ஆகும். பாருங்க, நம்ம ஒர்க் பண்ணது மைக்ரோசாஃப்ட் 365 ஆன்லைனில். ஆனால் இங்கே நம்ம மைக்ரோசாஃப்ட் 2019 PowerPoint அதில் எனக்கு ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம இங்கே ரன் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. நமக்கு டிசைன் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க தேவையில்லாமல் அந்த செல்ஃபோன் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த ஒர்க்கு செஞ்சுட்டு இருக்கலாம் லேப்டாப்பில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால், பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம், கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.